ஒரு கிராமத்தில் ராம்பூரில் ராகேஷ் தனது மனைவி மீரா மற்றும் பெற்றோருடன் வாழ்ந்தார். அவர் மீராவுடன் விவசாயத்தில் வேலை செய்தார். ராகேஷ் நேர்மையானவர், ஆனால் மீரா புத்திசாலி. மீராவின் பெற்றோர் சிறுவயதில் இறந்ததால் அவளது மாமி அவளுக்கு ராகேஷுடன் திருமணம் செய்து வைத்தார். மீரா புத்திசாலி, எப்போதும் தனது கணவருக்கு நல்ல யோசனைகள் கூறி வழிகாட்டுவார், குறிப்பாக பணம் சம்பாதிப்பது பற்றி. ஒரு நாள் மீரா ராகேஷிடம் சொன்னாள், கேள், நான் யோசித்தேன், நாம் 2 பசுக்கள் வாங்கலாமே. மீரா சொல்வதை ராகேஷ் எப்போதும் செய்தார். அதனால் அவர் பதிலளித்தார், சரி, வாங்கலாம். ஆனால் பணத்தை நீயே பார்த்துக் கொள்ள வேண்டும். கவலைப்படாத, பாபுஜி இருக்கிறார், அவர் கணக்க பார்த்துக் கொள்வார். அவர்கள் 2 பசுக்கள் வாங்கினார்கள். விவசாயத்துடன் சேர்த்து இப்போது அவர்கள் பாலை விற்றும் அதிகம் சம்பாதிக்கத் தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல மீராவுக்கு கோழி பண்ணை தொடங்கும் யோசனை வந்தது. மீரா தனது மாமாவிடம், பாபுஜி, நான் ஒரு கோழி பண்ணை தொடங்க நினைக்கிறேன். பார் மீரா, ராகேஷ் எப்படி இருக்கிறார் என்று உனக்கு தெரியும். அவர் எளிய கணக்குகள் கூட செய்ய முடியாது. நீ ஏதாவது செய்ய விரும்பினால் செய். ஆனால் இப்போது நானும் உடல்நிலை சரியில்லை. அதனால் முழு பொறுப்பையும் நீயே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொள்கிறேன் பாபுஜி, ஆனால் வாழ்க்கையில் முன்னேற சில படிகள் எடுக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக மீரா சில கோழிகளை வாங்கினாள். இப்போது அவள் பாலும் முட்டைகளும் சேர்த்து விற்பதை தொடங்கினாள். ராகேஷின் வயலுக்கு அருகில் அமர் என்ற ஒருவர் வாழ்ந்தார். அமர் மிகவும் சோம்பேறி, ஆனால் சாப்பிடுவதில் அவருக்கு அதிக விருப்பம். அவர் எப்போதும் பணம் கடன் வாங்குவார், அல்லது கிராமத்தில் திருமணம் இருந்தால் இலவசமாக சாப்பிட திருமணத்திற்கு போய்விடுவார். அவரை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அவர் விருந்துகளில் கலந்து கொள்வார். மக்கள் இறுதியில் அவரிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். ஆனாலும் அவர் பேச முயற்சித்துக் கொண்டே இருப்பார். யாரும் இல்லாத போது அவர் ராகேஷை தொந்தரவு செய்வார். ஒரு நாள் அமர் தன்னிடம் நினைத்துக் கொண்டார், அருவாய், ராகேஷுக்கு ஒரு ஜாக்பாட் மனைவி கிடைத்திருக்கிறாள். அவள் கடுமையாக வேலை செய்கிறாள், அவன் நாள் முழுக்க சாப்பிடுகிறான். எனக்கும் அப்படி ஒரு லாட்டரி கிடைச்சிருந்தால் சாப்பாடும் பணமும் 2ம் கிடைச்சிருக்கும். நாட்கள் கடந்தன. அமர் ரகசியமாக ராகேஷின் பண்ணையை கவனித்துக் கொண்டிருந்தார். பல நாட்கள் பசிக்காக இருந்த பிறகு அமர் தன்னிடம் சொன்னார், ஒரு மனிதா, இது மிகவும் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. நான் ஒரு நன்றாக சாப்பாடு சாப்பிடவே இல்லை. இப்போது ஏதாவது செய்ய வேண்டியிருக்கிறது. அமருக்கு வேறொரு வகை சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதற்கிடையில் ராகேஷ் கோழிகளை எடுத்து அவற்றை ஒரு கூடை கீழ் வைத்தார். அமர் அந்த கோழிகளை பார்த்ததும் அவற்றை பார்த்து அவருக்கு நாக்கு ஊற ஆரம்பித்தது. அதனால் அவர் நினைத்தார், அருவாய், இத பாருங்கள், நான் கோழி இருக்கிறது என்று முற்றிலும் மறந்துவிட்டேன். இவ்வளவு சுவையான சாப்பாடு என்னை காத்திருக்கிறது. ஆனால் அதை எப்படி பெறுவது? அமர் ராகேஷிடம் இனிமையாக பேச முயற்சித்தார். ஆனால் ராகேஷ் அவனை பொருட்படுத்தாமல் தனது வேலையை முடித்துவிட்டு வெளியேறினார். ஒரு சில நாட்களுக்கு பிறகு மீரா தனது மாமா மற்றும் மாமியாரை சந்திக்க சென்றாள். இதை பார்த்த அமர் உற்சாகமாகிவிட்டான். ஹா 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 ஹா, என்ன ஒரு சரியான வாய்ப்பு. மீரா அவளது பெற்றோரின் வீட்டுக்கு போயிருப்பாள். இன்று இரவு ஒரு கோழியை பிடித்து விடுவேன். அமர் இரவு ஆகும் நேரத்தை ஆவலுடன் காத்திருந்தான். சூரிய அஸ்தமனத்தின் போது ராகேஷ் கோழிகளை கூடை கீழ் வைத்தார். அமர் இதையெல்லாம் ரகசியமாக பார்த்தான். இரவில் ராகேஷ் மற்றும் அவரது பெற்றோர் உள்ளே சென்று தூங்கிய பிறகு அமர் ஒளிந்து சென்று ஒரு கோழியை திருடி ஓடிவிட்டான். அவன் அந்த கோழியை சமைத்து அதை சாப்பிடும்போது அவன் மனதில் நினைத்து கொண்டான், ஆஹா ஆஹா, இந்த கோழி ரொம்ப சுவையாக இருக்கிறது. இப்படி ஒரு சுவையை நான் இவ்வளவு நாட்களுக்கு பிறகுதான் சாப்பிடுகிறேன். எதிர்பாராத சந்தேகம் வராமல் இருக்க நான் மட்டும் திருடுவேன். ஒவ்வொரு சில நாட்களுக்கு ஒரு கோழி மட்டும். ராகேஷ்க்கு இவ்வளவு கோழிகள் இருக்கின்றன, அவன் கவனிக்கவே மாட்டான். 2 நாட்கள் கடந்தது. மீரா தன் மாமாவின் வீட்டிலிருந்து திரும்பி வந்தாள். அவள் ஒன்று குறைவாக இருப்பதை கவனித்தாள். ராகேஷ் ஜி, ஒரு கோழி காணவில்லை. ஓ ஆம், நான் எண்ணிக்கையில் தவறு செய்திருக்கலாம் என்று நினைத்தேன். அதனால கவனம் செலுத்தல. பரவாயில்ல, அதை விடுங்க. அந்த இரவு அமர் மீண்டும் ஒளிந்து சென்று இன்னொரு கோழியை திருடினான். அடுத்த காலை மீரா கோழிகளை வெளியே விட சென்றபோது இன்னொரு கோழி காணாமல் போனதை பார்த்தாள்.
அவள் சுற்றி பார்த்தாள். அச்சான்கமாக அமர் தன் வயலில் இருந்து ஒளிந்து பார்க்கும் மொசுபிள் பார்த்தாள். அவள் விரைவாக ராகேஷை அழைத்தாள். ராகேஷ் ஜி, ஒரு நிமிடம் இங்கே வாருங்கள். ராகேஷ் வந்து மீரா தன் குரலை உயர்த்தினாள். பாருங்கள், இன்னொரு கோழி இன்று காணவில்லை. அது ஒரு சோப்பாடேனி ஆக முடியாது. இது சாத்தியமில்லை. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் மீரா? மீரா யோசிக்கத் தொடங்கினாள். பிறகு அவள் ஒரு திட்டம் கண்டுபிடித்தாள். அந்த திட்டத்தில் ராகேஷையும் பெற்றோர்களையும் சேர்த்தாள். அவள் வீட்டுக்குள் கிசுகிசுத்தாள். பாருங்கள், இன்னொரு கோழி போய்விட்டது. நாளை இன்னும் பல காணாமல் போகலாம். நாம் எப்படியும் திருடனை கண்டுபிடிக்க வேண்டும். தான் பார்த்த அனைத்தையும் வைத்து அமர்தான் திருடன் என்று மீராவுக்கு உறுதி வந்தது. அவன் எங்கும் இலவசமாக சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் எப்போதும் திருடுவான். அமர் அதிகமாக சாப்பிட்டால் அவனுக்கு வயிற்று வலி வரும் என்று ராகேஷிடம் இருந்து மீராவும் தெரிந்து கொண்டாள். அதனால் அவள் தன் திட்டத்தை செயல்படுத்தத் தொடங்கினாள். மேலும் அவள் உரக்கச் சொன்னாள். ராகேஷி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். மாமாவின் வீட்டிலிருந்து திரும்பும் வழியில் நான் ஒரு சாமியாரை சந்தித்தேன். அவர் எனக்கு சிறப்பு தானியங்களை ஆசீர்வதித்தார். மேலும் அவர் சொன்னார், இதை உங்க கோழிகளுக்கு ஊட்டுங்கள். யாராவது தவறுதலாக அந்த கோழியை சாப்பிட்டால் அவர்களுக்கு கடுமையான வயிற்று வலி வரும். கூடவே அவர்கள் இறக்கவும் வாய்ப்பு உள்ளது. அமர் வழக்கம்போல் மீராவின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார் மற்றும் கவலைப்பட்டார். ஓ, மீரா சொன்னது உண்மை என்றால் நான் நாசமாகிவிட்டேன். நேற்று அவள் உண்மையிலேயே அந்த தானியங்களை அவற்றுக்கு ஊட்டினாள். நான் என்ன செய்ய வேண்டும்? என் வயிறு வலிக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? அமர் பதற்றமாக இருப்பதை பார்த்ததும் அவன் தான் திருடன் என்று மீராவுக்கு இப்போது உறுதி வந்தது. ராகேஷ் அமரிடம் சென்றார். ஏய் அமர், என்ன ஆயிற்று? நீ நல்லா இருக்கியா? அமர் ராகேஷை பார்த்தவுடன் அவனது வலி இரட்டிப்பாகி அவன் கத்தினான். என் வயிறு மிகவும் வலிக்கிறது. பிறகு மீரா வந்தாள். மீராவை அங்கே பார்த்ததும் அமர் இன்னும் அதிகமாக பயந்து விட்டான். இப்போது அவன் உண்மையிலேயே தன்னை இறந்து விடுவேன் என்று நம்பினான். மற்றும் மீரா கேட்டாள். ஓ, இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு முன் நீ நல்லா இருந்தாயே, என்ன ஆயிற்று? இதை கேட்டதும் அமர், தயவு செய்து என்னை மன்னிக்கவும். உங்கள் கோழிகளை திருடியது நான்தான். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். என் வயிறு, இனிமேல் நான் இதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று சத்தியமாக சொல்கிறேன். என்னை காப்பாற்றுங்கள், தயவு செய்து. மீரா வீட்டுக்குள் சென்று ஒரு லட்டு எடுத்து வந்து அமருக்கு கொடுத்தாள். அமர் அதை சாப்பிட்டவுடன் அவனுக்கு உடனே நலம் திரும்ப ஆரம்பித்தது. மீரா சொன்னாள். அமர், நீ இப்போதே சாப்பிட்ட லட்டு எனக்கு ஒரு புனித மனிதர் கொடுத்தது. அவர் என்னிடம் அதை யார் சாப்பிட்டாலும் அவர்களுக்கு வலி இருக்காது, மேலும் அவர்கள் கடுமையாக உழைக்க ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னார். மீராவை அமர் மிகவும் நம்பினான். அவள் சொல்வது எல்லாமே சரிதான் என்று அவன் நினைத்தான். மீராவும் அவன் அதை நம்பட்டே இருக்க அனுமதித்தாள். அப்படி செய்தால் எதிர்காலத்தில் அவளது கோழிகள் திருடப்பட மாட்டாது, வேறு யாரும் திருடமாட்டார்கள் என்று மீரா தனது புத்திசாலித்தனமான மனதால் அமரை பயமுறுத்தி அவனை நோயாளியாக்கினாள். இப்போது திருடுவது தவறு என்பதை அமருக்கும் புரிந்தது. அதற்கு பிறகு அவன் தன் வயிற்றை நிரப்ப கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான். மீரா ராகேஷ் மற்றும் அவரது பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள்.